சரி, 3.3 திங்ஸ் அங்கே சொல்லுது பாருங்க. ஏற்ற வேலையில் என்ன சொல்லுது? ஏற்ற காலத்தில். ஏற்ற காலமாக வேணவா? த ரைட் டைம். சொல்லுங்களேன். சரியான நேரத்தில் மழை பெய்யணுமா வேணாவா? சரியான நேரத்தில் மழை பெய்யணும். ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும். நம்புறீங்களா? இந்த 2025 நீங்கள் இப்போ போய் ஜோம் பண்ண ஆரம்பிங்க. 7 மாதம் இருக்குது, 7 மந்த் இருக்குது. சொல்லுங்க, ஏற்ற காலத்தில். இந்த 2025 ஸ்பிரிச்சுவலும் ஃபிசிக்கலும் நான் பிளஸ்டடாக இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். இதுதான் சரியான காலம். ஆமென். இந்த காலத்தில் என்னை ஆசீர்வதியும். ஆமென் சொல்லுங்க. பைபிளில் பல இடத்துல ஏற்ற காலத்திலே. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய? ஒரு காலத்தை அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்திலே நீங்கள் பிரசங்கி அங்கே 3ஆம் அதிகாரம் 16 வருஷம் அதின் காலத்திலே he made it beauty சொல்றாரு. அவர் அந்தந்த காலத்திலே அழகாக செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரத்தை நம்ம கேட்டோம். தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை, என்னது தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை என்ன சொல்லுங்க? நம்ம கண்ணு பார்க்கல, காது, இதயத்தில். அப்போ he planned, he prepared. அவர் அழகாக திட்டமிட்டு செய்து வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்கணும். அதுக்கு தான் காலம். என்ன காலம்? என்ன ஒரு காலம் சொன்னது? என்ன காலம்? ஏற்ற காலம். ரைட் டைம், சரியான நேரம். எது சரியான நேரம்? தூங்குவதுக்கு சரியான நேரம் எது? சொல்லு சுதா, தூங்குவதுக்கு சரியான நேரம் எது? 9வது பகல் 10 நைட்டு 10. இன்னைக்கு தலைகீழ தூங்கினா அப்போ அர்த்தம்? பகல் 10க்கு தூங்கினா பிளேஸ், ரைட் பிளேஸ் இருக்குல்ல. சாப்பாடுற நேரம் என்ன? அதிகாலை. நானே அதிகாலை ஜபத்துக்கு ஒரு முறை கண்டோன்மெண்ட் வழியாக வந்தேன், அடைச்சிட்டாங்கன்ட்டு. பார்த்தா ஒரு 20-30 வாலிய பசங்க, பாதி பேர் உள்ளக்கிறான், பாதி பேர் வெளியே செல்ஃபி எடுத்துன்னு இருக்கிறான். அப்போ சற்றிய மண்டையில் ஒரு வசனம் வந்து, அதிகாலை உண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. காலையில் 5 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு போய் சாப்பிட்றவனுக்கு ஐயோ. அப்போ காலையில் சாப்பிட்ற நேரம் ஒன்று வச்சிருக்காரா ஆண்டவர்? தூங்குற வச்சிருக்காரா? ஆமாவா இல்லையா? நைட்டெல்லாம் சூரியன் அடிக்குது மூஞ்சில, எப்படி இருக்கும் உனக்கு? சூரியனை வாழ்த்தியா சபிப்பியா? சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சன்செட் சன்சைன் வச்சிருக்காரா? சன்செட்னு ஒரு நேரத்தை வச்சிருக்காரா? சன்சைன் வச்சிருக்காரா? சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் வச்சிருக்காரா? சூரிய அஸ்தமனம் காலையில் 6 மணிக்கு அஸ்தமனம் ஆகுதா? அது என்ன தமிழில் தானே பேசினேன். அஸ்தமனம்னா தெரியுமா? மறையிறது. நான் சொன்ன காலையில் 6 மணிக்கு அஸ்தமனம்னா வேறு மொழிக்கு இது இந்த லாங்குவேஜே தெரியல, அதனால தான் அப்படி மாற்றி கேட்டேன். அப்போ கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்காரா? மழை காலம் வச்சிருக்காரா? வெயில் காலம் வச்சிருக்காரா? பனிக்காலம் வச்சிருக்காரா? அப்போ நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஒரு காலத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ காலங்கள் தள்ளி போகுது வச்சுங்க. அங்கே சங்கீதம் சொல்றது 1:3 அவர் அதின் காலம். என்னதுங்க? சங்கீதம் 1:3 என்ன சொல்லுது? அதிக காலமா நீர்காலுக்கு என்னமா? நீர்கால் ஒருமை நடப்பட்டு தன் காலம்னா த ரைட் பிளேஸ். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ 35-40 வயசுக்குள்ள நீ வீடு ஒன்று கட்டல, ஆமாவா? 23 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள ஒரு நல்ல வேலையில் இல்லை. அப்போ ஏதோ பிரச்சனை உனக்குள்ள தான் இருக்கு. ஆமென் அல்லேலூயா. ஒரு உலகத்தான் 8 வாழ்க்கை பிரிச்சுக்கோன்றான். இந்த 8 இப்படி இரு, இந்த 8 எப்படி கால்குலேட். நீ சினிமா கவிதை எழுது, கவிதை பாட்டா பாடுறான். ஆனால் அதில் யதார்த்தம், அதில் உண்மை பாருங்க. இந்த 8 இப்படி கற்றுக்கோ, இந்த 8 இப்படி கற்றுக்கோ, இந்த 8 கற்றுக்கோ. இப்போ எந்த 8 சொல்கிறான்? 7.5 கழுதை வயசாகுது. ஒரு கழுதைக்கு எத்தனை வயசு? நம்ம இது சயின்டிஸ்ட் இது கணக்கு போட்டு சொல்லுது. 7.5 கழுதை வயசாகுது ஒன்றுமே. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் தான் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும். உங்கள் பொண்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் திருமணமாகலை, வீடு கட்டலை, ஏதோ தேவ கோபம், ஏதோ தேவ திட்டத்துக்கு தூரமாக இருக்கிற தேவனை நீ அழைச்சி. நீ வந்து சர்ச்சுக்கு வரணும்னு பேசுகிறேன். நான் சர்ச்சுக்கு வெளியே இல்லை, சபைக்கு வருகிற உன்னை பார்த்து தான் பேசுகிறேன். என்னைக்குன்னா இப்படி பிரசங்கத்தை கேட்கும் போது திட்டும் போது உணர்த்தப்பட்டு போய் உட்காந்து அழுது உபாசம் பண்ணினா அதான் பதில் சொல்ல. நம்ம என்ன ஜென்மமாக இருக்கிறோம்?
இந்த ஜென்மத்து அந்த ஜென்மம் இல்லை. நான் கேட்டது சொர்ண கிடைச்சவமா இருக்கிறான். அந்த ஆளு வேறு வேலை இல்லை, எனக்கு இதாங்க வேலை. பிரசங்கம் பண்ணுற வேலை, திட்டுற வேலை, உணர்த்துற வேலை, உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு வேலை. அதுக்கு தான் எனக்கு ஏசியில் வச்சிருக்காருங்க. நீ ஆசீர்வாதமாக வர்ற வரைக்கும் விட்டுறது இல்லை. அல்லேலூயா. நீ நல்லா நிற்கிற வரைக்கும் உன்னை சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆமே. எனக்கு வேலை இல்லைன்னா இதான் வேலை. உனக்கு புத்தி சொல்கிற வேலை, உணர்த்துற வேலை, கண்டிக்கிற வேலை, கர்த்தர் நீதி நியாயம் செய்கிற சொல்கிறதான் வேலை. ஆமே. அப்போ ஆண்டவர் ஒரு காலத்தை நமக்கு வைத்திருக்கிறோம். அந்த காலத்திலே நீ கனி தர வேணும், அந்த காலத்திலே நீ ஆசிரிக்கப்பட வேணும், அந்த காலத்திலே நீ உயர்த்தப்படணும். அந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஆமே. அல்லேலூயா. இந்த காலத்தை விட்டுட்டா மறுபடியும் வராது. இந்த போயிங் விமானத்தினுடைய முதலாளி 92 வயசு. அந்த போயிங் விமானத்திலே கிட்டத்தட்ட 40,000 அடி உயரத்தில் இந்த ஃப்ளைட் போயிட்டு இருக்கு. 92 வயசு. அப்போ அவர் கூட இருக்கிற சக அசிஸ்டன்ட் கேட்குறார், சார் எதுக்கு சார் நீங்கள் இவ்வளோ வயசில் கஷ்டப்படுறீங்க, நீ உட்காந்து எவ்வளோ பேர் பார்த்துக்குவாங்க அப்படின்றார். அப்போ அவரு சொன்னார், இந்த ஃப்ளைட் எவ்வளோ தூரம் போய்க்குது, 40,000 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ என்ஜின் ஆஃப் பண்ணலாமல் இவ்வளோ உயரம் வந்துட்டுமே, ஆஃப் பண்ணிடலாமில்ல, ஏன் ஆஃப் பண்ணலன்னு கேட்டார். ஐயோ ஆஃப் பண்ணி அவங்க கொலாப்ஸ் ஆகிட, கண்ட்ரோல் பண்ண முடியாது, விழுந்துறனார். அது மாதிரி தான் உயிர் இருக்கிறதுக்கு உழைத்து கொண்டிருக்க வேண்டாம்னு சொன்னார். ஆமே சொல்லுங்க. அல்ல நம்மளா? ஏன்னா நான் பேசுகிற தமிழ் புரியுதாங்க? உங்கள் சுற்றி பாருங்கள், உங்கள் வீட்டை பாருங்கள், உங்கள் சூழ்நிலைகளை பாருங்கள், கேளுங்க எப்போ மாறுன்னு கேளுங்க. உடனே ஒரு பதில் வருவார், நீ எப்போ மாறுவேன்னு அவர் கேட்பார். இந்த வீடெல்லாம் எப்போ மாறும், என் சூழ்நிலை எப்போ மாறும், பதில் வரும் அங்கேருந்து, நீ எப்போ மாறுவ, நீ எப்போ மாறுறியா பார்த்தலாம், மாறிடும். ஆமே. அப்போ ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறக்கணும். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே ஒரு மழை வரணும். அப்போ மழை வரணும்னா இது காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். இந்த காலத்தை நம்ம காசாவில் இல்லை, இஸ்ரேலில் இல்லை, பாலஸ்தீனத்தில் இல்லை, ஆமாவா, பாகிஸ்தானில் இல்லை, நைஜீரியாவில் இல்லை, ஈரானில் இல்லை, ஈராக்கில் இல்லை, ரஷ்யாவில் இல்லை, உக்ரைனில் உயிரை கையில் வச்சு ஓடிட்டு இருக்கான். சமாதானம் உள்ள ஒரு தேசத்தில் இருக்கிறோம். சமாதானம் உள்ள தேசம். ஆவே. இங்கு எந்த எதிர்ப்பு இல்லை, நாசமோசம் இல்லை, யுத்தங்கள் இல்லை, சண்டைகள் இல்லை. உலக நாட்டில் போய் பார், சின்னதாக வாழ்க்கை ஒரு முள்ளு குத்துருச்சு, அந்த முள்ளு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், 1 வாரம் வாங்கணும் அப்பாயின்மெண்ட். ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் முள்ளு எடுக்கிறதுக்கு. இங்க 5 ரூபாய் டாக்டர்லாம் இருக்காங்க. சமாதானம் உள்ள ஒரு தேசம். ஆமே. அல்லேலூயா. 1000 ரூபாய் இருந்தால் 10 நாள் குடும்பத்தை நடத்திடலாம். ஆமே. இந்த உலகம் முழுசும் பாரு, கடினமான வாழ்கிறாங்க மக்கள். இந்த தேசத்திலே உன்னால் உழைக்க முடியல, இந்த தேசத்திலே பக்தியாக இருக்கும், இந்த தேசத்திலே பரிசுத்த வாழ்க்கை யாரும் என்ன கேட்க போகிறது இல்லை. ஆமே. ஆண்டு சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவன் அப்படின்னாலே என்ன பண்ணிக்கோ, இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கோ. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி, இந்த காலத்தை தேவனுக்கு ஒப்புக்கொள். ஆண்டவரே இந்த காலத்தை நீ இதான் 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள்ளே, ஆமே, நீ அடங்கி ஆண்டவருடைய கைக்குள்ளே வந்துரு, அவருடைய கட்டுப்பாட்டிலே வந்துரு, அவருடைய பிரசனத்துக்கு நேராக வந்துரு, அவர் சித்தத்துக்கு நேராக வந்துரு, அவர் உன்னை உருவாக்க ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவுட் ஆஃப் காட்ஸ் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் காட்ஸ் கண்ட்ரோல். காண்ட், உன்னால எதுவுமே செய்ய முடியாது. யூ வாண்ட் காட், உன்னால எதுவுமே செய்ய, அவுட் ஆஃப் காட்ஸ் கண்ட்ரோல். நீங்க இயேசுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிட்டா, நீங்க ஏசாயா 62:2 படிங்க. ஏசாயா 62 அதிகாரம் 2 வசனம் படிங்க. மூணாவது வசனம் படி. அப்போ இப்போ ஆண்டவர் கைக்கு நீ வந்துட்டீனா, தேவ பிரசன்னத்துக்கு நீ வந்துட்டீனா, அவர் அபிஷேகத்துக்கு நீ வந்துட்டீனா, அவர் கையிலே நீ அலங்காரமான கிரீடம். இப்போ யாசுடைய ஆண்டுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டியா பாரு. நீங்க கர்த்தர் தூக்கி எறிகிறாரா, தூக்கி ஒரு இடத்துல வைக்கிறாரா, தூக்கி தலைமையில வச்சுக்கிறாரா, உன்னை எடுத்து பயன்படுத்துறாரா? காட்ஸ் ஹேண்ட். நீங்க கர்த்தருடைய கைக்கு வந்துட்டியா பாரு. கர்த்தருடைய கைகளிலே நீ யாரா இருக்கிற? அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்திலே என்ன முடிய நீ
ராஜ முடியமாய் இருக்கிறாய். நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும், உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிறார். உன் தேசம் என்ன பண்ணுமா? வாழ்க்கப்படும். வாழ்க்கப்படணும்னா எல்லாம் ஆடல் பாடல், கணவன் மனைவி பிள்ளை வம்சங்கள் அதிலே பெருக ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தருடைய ஹேண்டுக்கு, கர்த்தருடைய கைக்கு நீங்கள் வரணும்னா அவர் கையில் வந்தாதான் கர்த்தர் உங்கள் தேசத்திலே என்ன பண்ணுவாரா? அவர் மழையை பெய்ய பண்ணுவார். அப்போ யார் கைக்கு வரணும்? முதல்ல ஏற்ற காலம். எது காலம்? கர்த்தருடைய கையிலே வருகிற காலம், பக்குவப்படுகிற காலம், கர்த்தருடைய கையிலே உன்னை உருவாக்குகிற காலம். ஏற்ற காலத்திலே அவர் கைக்குள்ளே அடங்கிருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். நோவா பேழை கட்டுறாரு. நோவா போய் மரத்தை ஏற்று வர்றார். பேழை எத்தனை வருஷம் கட்டினாரு? டக்குன்னு சொல்லுங்க. பேழையை நோவா பேழை என்ன மரத்தில் கட்டினார்? இப்போ அர்த்தம் சொல்ல பாருங்க. எவ்வளோ வருஷம் கட்டினார்? 40 வருஷம் கட்டினார். வேற 60 வருஷம் கட்டினார். வேற யாரு? 80 வருஷம் கட்டினார். அச்சு கூட வடித்தில் வாய்க்கு வந்தாலும் ஆறாவது பட்சம் தெரியும். ஆதியாகத்தில் எத்தனை வருஷம் கட்டினார்? 100 வருஷம் கட்டினார். இல்லை அதான் உண்மை. 100 வருஷம் கட்டினார். சரியா? எவ்வளோ வருஷம் கட்டுறார்? எவ்வளோ வருஷம் கட்டுற? திருப்பி கேட்குறேன். எவ்வளோ வருஷம் கட்டுறார்? தெரியலையே. தனி சொன்னது திருப்பி சொல்லு. எது வருஷம் கட்டுறார்? 100 வருஷம் தான் கட்டுறார். பயில் பட்சத்திலே தெரியும். 100 வருஷம் கட்டுறார். ஒரு மரத்தை எடுக்கிறார், சீவுறார், கட்டுறார், ஒட்டுறார், போய் தூக்குறாங்க. பொண்டாட்டி பிள்ளை 6 பேர் வேலை செய்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறாங்க. கேட்டால் வானத்திலேருந்து மழை வரும். சிரிக்கிறான். அப்போ வானத்திலேருந்து மழை வரல. மழை அரிது. வானத்தில் மழை வரும் அரிது. ஆமேன்னு சொல்லுங்க. 100 வருஷம் ஆச்சு. வானத்திலேருந்து சொட்ட சொட்டா தண்ணி ஊற்றுது. ஆச்சரியமாக பார்க்குறான். ஆறு சொல் நோவா கெட் அப் மேன். எடு மனைவி பிள்ளைங்களாம் தூக்கு, ஓடிப்போ. இப்போ ஓடுறான். எல்லாம் ஓடி பேழை, சின்ன நல்ல மிருகம் கெட்ட மிருகம் எல்லாம் உள்ளே போய் ஏறுது. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் நடக்குது. அங்கே ஆண்டவர் அந்த பேழையினுடைய டோரை நோவா கையில் கொடுக்கல. அவர் தான் கதவை மூடினார். அல்லேலூயா. புரியுதா? சம்டைம் ஆண்டவர் டோரை ஷட் பண்ணுவார், மூடுவார். உங்கள் வாசல் அடைக்கப்பட்ட. அப்போ சபை என்ற இந்த ஆலயத்தில் வச்சு உன்னை அடைப்பார். பாவம், உலகம், அசுத்தம், தண்ணி படாது படிப்பார். நீ என்ன இருக்க? கெட்ட வார்த்தை பேச முடியல, சினிமாவுக்கு போக முடியல, இப்படி ஜாலியாக இருக்க முடியல, முடிய கூட திட்டுறான், ஒரு லிப்ஸ்டிக்கை கூட வைக்க முடியல. இந்த இடத்துல வச்சு உன்னை அடைப்பார். எதுக்காக தெரியுமா? ஒரு நாள் திறப்பது. கையை தட்டுங்க. ஒரு நாள் திறப்பா. அப்போ ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்கும். அல்லேலூயா. தேவனோட கிருபையை வைத்து அடைக்கும் போது, அவர் கையில் வச்சு அடைக்கும் போது உங்களுக்கு வலியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் பைபிள் அவர் பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். ஆமாவா? அப்போ ஆண்டவர் எவ்வளோ நோவா குடும்பத்தை நேசித்தார் பாரு. உங்களை நேசிக்கிறார். உலகத்தில் பாருங்க எத்தனை பிள்ளை வறுமை பார்த்தேன். ராஜசேகர் சேட்டு, கீழே சேட்டு, 18 வயசு 19 செத்து போய். இங்கே ஒருத்தர் படித்த பிரேமோ ஏதோ செடி தெருவில் பைக்கில் உட்காந்துருக்குறான். 98, 26 வயசு செத்து போய் கிடக்குறான். கிருபை நம்ம தாங்குதா இல்லையா? கூட போட்டு அடைக்கிறாரா? தச்சுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்காரா? அல்லேலூயா. ஏற்ற காலம் வர திறந்து விடுவார். பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போவான். ஆசுதரை கொண்டு போவான். ஒன்று வேலை இந்த சபையில் உட்காந்து கடினமாக இருக்கலாம். ஐயோ திட்டுறாங்க, குத்துறாங்க, முத்துறாங்க. இல்லை, கர்த்தருடைய பேழைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார். ஆமென். ஏற்ற காலத்திலே இயேசு உங்களை உயர்த்துவா, சரியான இடத்துல உயர்த்துவா. அப்போ நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை வாழ்க்கையை திறக்கணும்னா ஒரு காலம் இருக்குது. என்ன காலம் இது? அது எனக்கு தெரியும். என்ன காலம் இது? பிரசங்கம் உங்க கிட்ட தானே. அடங்கியிருக்கிற காலம், அவர் சமூகத்தை அடங்கியிருக்கிற காலம். ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற காலம். இது ஏற்ற காலம், அடங்கியிருக்கிற காலம். ஆமென். அவர் சமூகத்தை அடங்கியிருக்கிற காலம், அவர் சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற காலம். ஒரு நாள் கதவை திறக்கும் போது தான் தெரியும் கர்த்தர் எவ்வளோ நம்ம மேல் அற்புதமாக இருந்தார்.
எவ்வளவு நம்மை நன்மையாக இருந்தார், எவ்வளவு நம்மை ஆசீர்வாதத்து நேராய் கொண்டு போனார். நீங்கள் ஆசீர்வாதத்து நேராய் போக வேண்டும் என்றால் அவர் பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது. நீங்கள் உபாகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உபாக புத்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகம் 11ஆம் அதிகாரம். மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் இப்ப பாருங்க, நல்லா தெளிவா படிவா. முதல்ல 3 விஷயம் சொல்லுது, 3 பிளஸிங் சொல்லுது. ஒண்ணு படிங்க, என்னவா? நீ என் தானியத்தை. தானியம் 2. தானியம் எப்பவுமே 2 விஷயம். ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். தானியத்தையும் திராட்சை ரசம் கர்த்தருடைய பலன். அது அல்லேலூயா, செழிப்பை குறிக்கிறது. உனக்கு வாசனை உள்ள என் தானியத்தையும் என் திராட்சை ரசத்தையும் என் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவேன்? உங்க தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு முன்மாறி பின்மாறி பெய்ய வேண்டும்? அவன் சொல்லுங்க. முன்மாறி பின்மாறி இப்போ நம்ம ஊரில் இருக்கா? எது முன்மாறி எது பின்மாறி? எத்தனை பேருக்கு ஹிஸ்ட்ரி தெரியும்? இதில் பாதி இருக்கிற சர்ச்சிலே தாங்க பாதி பேர் டிகிரி படிச்சுக்கிறீங்க. சரி, இப்போ சொல்லி போய் ஆன்சர். பருவமழை. என்னென்ன பருவமழை? டீச்சர் பாவம், கூட படிக்க போறவங்க பாவம். அவன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு பேரு தென்மேற்கு பருவமழை. இதுக்கு பேர் தென்மேற்கு பருவமழை. இது வந்து விட்டு விட்டு பெய்யும். 10 நாள் பெய்யாது, 5 நாள் திடீர்னு பெய்யும். இது வந்து தூவான மாதிரி பெஞ்சிட்டு போயிடும். 2 மாதம் பெய்யும். 7ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகும். 8 9 வந்து நான் சொல்கிறேன். நீ அது மட்டும் நான் சொல்கிறேன். அது அடுத்து இதான் இருக்கும், வேற எல்லாருக்கும் பொறுத்து. 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை. அதுதான் பைபிள் சொல்லுது, பின்மாரியும் முன்மாரியும் நான் பெய்ய பண்ணி. இப்போ கேரளாவில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இது வருஷம் மழை பிஃபோராகவே இலங்கையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இலங்கையிலேருந்து அப்படி வரும், கேரளா அப்படி வரும். இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாருங்க, முன்மாரியும் பின்மாரியும் மாத்திரல மின்னல்களை உண்டாக்கி. பிரசங்கி சகரியா 10:1 வாசி சீக்கிரம். மின்னல்கள் உண்டாக்கி. சகரியா 10:1. 2 பாயிண்ட் சொல்றேன் சீக்கிரம். மின்னல்களை உண்டாக்கி. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேண்டிக் கொள்ளுங்கள், அப்போது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி. என்னதுங்க? வயல்களிலே அவர்களுக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டிடுவார். இப்ப என்ன புரியுதா பாருங்க. ஒருவேளை மழை வரல, தாட்சியானவன் காலம், நான் வந்து கண்டிப்பா மழை தருவேன். வந்துச்சுன்னா தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் உங்க வீட்டில் சேரும். சொல்லலூயா. இந்த மழை என்பது என்ன? தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம், தேவனிடத்தில் வருகிற ஒரு வல்லமை. அது வரல. இப்போ நான் மின்னல்களை நான் உண்டாக்கணும், உங்களுடைய வயல்கள் எல்லாம் தானியத்தை நிரம்பணும். நான் வந்து உங்களுக்கு ஆசை தரேன்னா வேண்டிக் கொள்ளுங்கள். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. பைபிள் சங்கீதம் 68 7 8 9 இருக்கும். சங்கீதம் 68 7 9 சூப்பரான ஒரு 9ஆம் வசனம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு மழை இருக்குது. என்ன மழை படிங்க? 7 8 9 படிங்க. சங்கீதம் 68 7 8 9. இந்த வானமும் பொழிந்தது. என்ன மழை? அது சம்பூர்ண மழைன்னா மழை, குறைவில்லாத மழை. இந்த சம்பூர்ண மழைக்கு இன்னொரு பேர் அழகாக வைக்குது பைபிள். இந்த சம்பூர்ண மழைக்கு என்ன பேருங்க? நீங்க எசேக்கியேல் வாசிங்களேன். எசேக்கியேல்
34:26 வாசிங்க. இந்த சம்பூர்ண மழை நம்ம ஊரில் எப்படி இருக்கிறாங்க? சம்பூர்ண மழை பெய்யணுமா வேணாமா? வீட்டில் சம்பூர்ண மழை பெய்யணுமா? நீ என்ன தேதி இப்படி காட்டு டீச்சர், இப்படி காட்டுறீங்க. என்ன மழை? என்ன சொல்லு, என்ன தேதி கேட்குற? பேச தமிழ் புரியுதா? என்ன தேதின்னு என்ன பார்த்து சொல்லுங்க. என்ன தேதி? சரி, இப்போ எத்தனை பேர் பேங்க்கில் இந்த 1ஆம் தேதி 10,000 ரூபாய் இருக்குது கைவு? கேட்கலாம் மாட்டேன். ஒன்று தூக்குது வேற. என்ன புரியுதா உங்களுக்கு? தேதி ஒன்று தான். ஏன்னா அவங்க கழுது பச்சையில் எங்கே மேய்க்கிறாங்க? அவங்க கவர்மெண்ட்டில் மேய்க்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியல? சம்பூர்ண மழை தெரியுமா? குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். சொல்லு, என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணுங்களேன். மவனை எதுக்கு இது ஏடிஎம் கார்டு இத்தனை வச்சு கிடக்குறான்? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அவன் இன்னொரு கார்டு. இதில் என்ன பண்ணுங்க? உட்கார 3 சீட்டு மாதிரி போட்டு பரப்புங்க. ஐ பிளஸ் திஸ் கார்டு இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்கள் பாத்திரம், அண்டா குண்டா, அரிசி மிளகா, ஐ பிளஸ் திஸ் வெசல்ஸ். பீரோ வரும்போது இந்த இந்த ட்ரெஷரி, இந்த கஜானா பாக்ஸ் தூக்கி ஏற்றுறாங்க காரில். பார்த்தேன், அப்பா எப்படா நம்ம கஜானா பாக்ஸ் வரப்போ. உங்களுடைய பீரோ, ஐ பிளஸ் திஸ் பீரோ. வாசனை சொல்லுது, சம்பூர்ண மழையை நான் பெய்ய பண்ணுவேன். அதெல்லாம் புரியுதா பாருங்க. இந்த மழையை உன்னாலலாம் உருவாக்க முடியாது. உன்னால என்னால் உருவாக்கவே முடியாது. மழையை உருவாக்குற இயேசு மாத்திரம்தான். ஆசீர்வாதத்தை உண்டாக்குற இயேசு மாத்திரம்தான். இப்போ இது உங்கள் வாழ்க்கையில் மின்னலை உண்டாக்கணும். இடி மழைலாம் வரணும். இடி மழைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏதோ பிஸ்னஸ் ஆதரவு வச்சிருப்பேன், அவனுக்கு நாங்கள் கடை ஆரம்பிச்சிட்டான், அவன் லாரி வச்சிட்டான், ஜேசிபி வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், அதாங்க நல்லா இருக்கான். இடியும் மின்னலும் வர்றோம் வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆமே. என்னங்க படிக்கிறோம்? ஒரு மழைக்கு கீழே பேர் வைக்கிறேன். படிக்க முடியும். எசேக்கியேல் எதிர்த்து 34:26. இப்ப பாருங்க, ஏற்ற காலத்துல ஒரு மழை வரும். வருமா வராதா? வருமா? தலைநாட்டு தெரியல பாரு, மழை வருமா? அந்த மழைக்கு ஒரு பேரு, சம்பூர்ண மழைக்கு என்ன ஒரு பேர் தெரியுமா? என்ன மழை அது? ஆசீர்வாதமான மழை. கையை தட்டு. அல்லேலூயா. ஆமென். உங்க மேல ஒரு ஆசீர்வாதமான மழை வரப்போகிறது. சம்பூர்ண மழை வரப்போகிறது. இந்த மழை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? தானியம், திராட்சை ரசம், எண்ணெய். ஆமென். அல்லேலூயா. திராட்சை ரசம், எண்ணெய். நான் அது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தரிசனம் உள்ளவர்களாய், ஊழிய பாரம் உள்ளவர்களாய், ஆத்மா பாரம் உள்ளவர்களாய், ஒரு ஆத்மாக்களை கொண்டு வரும், ஊழியம் பண்ண, ட்ராக்ஸ் கொடுக்க. இந்த சர்ச்சை மட்டும் தான் ஊழிய பாரம் இல்லாத சர்ச்சு. இது என்ன பேர்? இது சர்ச்சைக்கு நான் வச்சுக்கிறேன், நெல்லிக்காய் மூட்டை. என்னதுங்க? நாத்திக்காய் மட்டும் சேர்த்து புஷி காட்டினா சச்சா தெரியும். விட்ட உடனே 4 திசையாக ஓடும். நெல்லிக்காய் மூட்டைக்கே கொட்டிப்பாரு, விட்ட உடனே ஓடும். ஒரு பாரம், சபை கொடுத்து பாரம், இந்த பத்திரி, நீங்கள்லாம் கண்டிப்பாக இயேசு வரும்போது கணக்கு சொல்லணும். நான் தப்பிச்சுக்கிடுவேன், கண்டிப்பாக தப்பிச்சுக்கிடுவேன். கணக்கு சொல்லணும். இந்த பத்திரி மாடுக்கா ஜோம் பண்ணியா, ஓசம் பண்ணியா, ஊழியம் பண்ணியா, ட்ராக்ஸ் கொடுத்தியா, உனக்கு காரை கொடுத்தேன், வீடை கொடுத்தேன், மனைவி கொடுத்தேன், பிள்ளைகளை கொடுத்தேன், சுகத்தை கொடுத்தேன், நன்றி கெட்ட கழுத, நீ எனக்கு என்னடா செஞ்சேன்னு இயேசு கேட்பார். ஆவே. அப்போ போய் எதுவுமே செய்யலப்பா, அப்போ ரைட்டு போப்பா, அந்த நரகத்துக்கு போய் அனுப்பிச்சிடுவார். ஆமாவா? ஆண்டவரே ஆண்டவரே, நான் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. கத்தாவே கூட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உனக்கு இந்த பாரம் வரணும், இந்த ஊரை குறித்து ஒரு பாரம். ஆவே. எப்போ வரும்? எண்ணெய் உனக்குள்ள பெருக ஆரம்பிக்கணும், அபிஷேகம் பெருக ஆரம்பிக்கணும், கிருபைகள் பெருக, வரங்கள் பெருக ஆரம்பிக்கணும். அவன் தானியம் உனக்குள்ள பெருகணும். என்னது? தேவ வசனங்களே நீ தேறின விசுவாசியாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, திராட்சை ரசம் பலம் உள்ளவர் எப்படி இருக்கணும்? திராட்சை ரசம் வாலிபர்களை பலப்படுத்துமா, கண்ணீர்களை வளர்க்குமா. அப்போ திராட்சை ரசம் உனக்கு பலம். வாழ்க்கையில் பாடு, கஷ்டம், கண்ணீர் எது வந்தாலும் எதிர்த்து நிற்கிற ஒரு பலசாலிகளாய். எப்போ மேலே இந்த மழை பெய்ந்தா, கர்த்தர் கரத்தில் நீ அடங்கியிருந்தா, கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ரெண்டாவது அங்கே வசனம் சொல்லுது, அந்த வானம் அடிப்படுது. நான் விளக்கணும், நேரம் ஆகிடும். அந்த வானம் என்ன பண்ணுச்சான்? நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை
வானம் திறக்கணுமா வேண்டாவா? எங்களுக்கு திறக்கணும். திறக்கணுமா வேண்டாவா? பரலோகம் திறக்கணுமா? பரலோகம் திறக்கணுமா? அல்லேலூயா. பரலோகம் திறக்கணுமா வேண்டாவா? நீ ஜெபிச்சா இயேசு கேட்கணுமா வேண்டாவா? அங்கேருந்து சப்ளை ஆகணுமா ஆகவா? போன வாரத்தை அதிக நைட் பிரே ஜாம் பண்ண ஒரு அம்மா அப்படி சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? பாஸ்டர், யாக்கோபு போல ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு ஏணி பார்க்குறேன், பரலோகத்திலிருந்து ஏணி பூமியில் ஏறி இறங்குது பார்க்குறேன், ஒரே அழுகை, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுனே புலம்பினே இருந்துச்சு. வெளிப்பாடு, உங்களுக்கு வானம் திறந்துட்டா போதும், ஒரு ஆளை நம்மளை பூட்டவே முடியாது, ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியும். வேறவர் நீ எங்கன்னா போய் பாருங்க, அங்கே போய் திரும்பிலாம் வரமாட்டேன். நீ உனக்காக ஒரு தூதனை வைத்திருப்பான், அங்கே ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறக்கவே. வானம் என்பது என்ன? அதுதான் ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோவை ஆசீர்வதிக்கிறான். அது ஆதியாக 27, 28 இருக்குது. அங்கே சொல்ற வானத்தின் பனினாலே, அந்த வானத்தின் பனி, அந்த வானம் உனக்கு பனியை பெய்யணும், அது அந்த கருணையை அந்த இரக்கத்தை நீ வாங்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த அபிஷேகம், அந்த அற்புதம் நடக்கலை. முதல் சொன்ன அவர் கையில் அடங்கியிருக்கணும், வானம் மழையை பெய்யணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஆசீர்வாதம் உண்டாகணும்னா ரெண்டாவது நாம் சுத்திகரித்து கொள்ளுட்டே இருக்கணும். என்ன பண்ணோம்? நாங்கள் அடங்கி இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணோம்? உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வானத்திலே மழை வரல. 17 எலிசா மழையும் பனி வராத, வானம் அடைச்சிருச்சு, ஒரு அற்புதம் நடக்கலை. ஜனங்க வறுமை தரித்திரத்தில் வாழ்கிறான், கத்துறான், கதறான், என்ன பண்ணுறதே தெரியல. 3 வருஷம் பயங்கரமான கடுமையான பஞ்சம். அப்போது எலிசா கிட்ட சொல்ல, ஆண்டவர் நீ போய் மறுபடியும் ப்ளஸ் பண்ணுப்பா, வானத்தை ஆசீர்வதி, வானம் நான் திறக்கிறேன்றார். அப்போ திறக்கும் போது ஜனங்களை பார்த்தா, ஜனங்களுக்குள்ள விக்கிரகங்கள், எத்தனை பேர்கிட்ட விக்கிரகம் இருக்கு? விக்கிரகம் எதுவுமே கும்பிடுறீங்க? விக்கிரகம் கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பானது. அல்லேலூயா. போன வாரம் நாட்டுக்கு ஒரு வாலி பருவம் கொண்டு நடந்துச்சு. நடந்த உடனே அவங்க சொந்த பந்தெல்லாம் இப்போ நம்ம ஊரில் தாய் மாமா தான் சீர் வச்சு பார்த்துருக்கான். அவங்க 8 பேர் சீர் வைக்கிறான், 8 பேர் ட்ரெஸ்ஸு, அதே வாழைப்பழம் தாறு ஸ்வீட்டு, ஒன்று கம்பளை மாட்டு பார்த்துட்டே இருந்தேன். இதுக்கு பூரிப்பு தாங்க முடியல, சொந்த பந்தம் தாங்க முடியல. இப்படி போகுது, அப்படி வருது, ஒவ்வொரு அப்படி இருந்து அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வேலை ரொம்ப அவங்க ஊர் ரொம்ப தூரம் செய்யார் கிட்ட நீங்கள் வந்து, அதனால அப்படியான எனக்கு தெரியல. நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, நிறைய பேருக்கு உறவுகள், அந்த சொந்த பந்தம் என்ற ஒரு விக்கிரகம் அவங்க மேலே இருக்கும். ஆமென். இந்த ப்ரியாரிட்டி இம்பார்ட்டன்ஸ், சொந்த பந்தம். சொல்றாரு, என்னை பார்க்கலாம் தாயாவது தகப்பனையாவது மனைவியாவது கணவனையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அப்போ அடிச்சுட்டு மண்டையெல்லாம் உடச்சிட்டு பிறந்துடான்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படி சொல்ல வரல. ஆமென். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை உண்டாக்கும். ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுது ஜீவனுக்கு ஏதுவானது. அப்போ என்ன சொல்றேங்க பாஸ்டர் கேட்குறீங்களா? அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நீ எதை விக்கிரகமாக வைத்திருக்கிற? அதில் கணவன், அதிலே மனைவி. நிறைய பேர் உங்கள் பிள்ளைகளை விக்கிரகமாக வைத்திருப்பார். கண்டிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, புத்தி சொல்ல மாட்டாங்க. ஆமென். அவங்க கஷ்டப்படாத நினைப்பாங்க. அப்படின்னு சொல்ல, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ண. உன் பிள்ளைகளை சிச்சித்து அவங்கள பிறமை கையாளாதவன் அவன் ஏற்கனவே தண்டிக்கிறான், பிறமை கையெழு. இப்படிலாம் பிள்ளையை வளர்க்குற விதெல்லாம் சொல்லித்தரார். அப்போ உறவுகளுக்கு நிறைய பேர் விக்கிரகமாக வைத்து, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரி யாரெல்லாம் வராங்கன்னா, இப்போ கூட சில ஆளாக இருப்பாங்க, அவன் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சொல்லும், ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போவேன், நீங்கள் மதியம் மேல் வா அப்படி சொல்லாது. ஞாயிற்றுக்கிழமை வர்றேன்னு சொன்ன உடனே இது என்ன பண்ணேன், போன வாரம் முந்தின வாரம் ஒருத்தர் வீடு வாசல் பார்க்க போனாங்களாம். வீடு வாசல் யாருன்னா காலையில் 10 மணிக்கு பார்ப்பாங்களா? வீட்டிலே உட்காந்து அவங்க வர்றேன். நாங்கள் அந்த ப்ரியாரிட்டி கற்று சொல்கிறாரு, இந்த நாளை என்னுடைய நாளாய் மாற்று. இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஆட்டோ ஓட்டுற, கார் ஓட்டுற, என்ன பண்ண போய் என்ன பண்ண, இப்போ முடிச்ச உடனே தூக்குடா ஜாத்திரை, என்ன பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிட்டு தூங்கு, மனைவி பிள்ளையோடு மகிழ், வீட்டில் ஒற்றடி பிள்ளைகளோடு இரு. இந்த நாள் கர்த்தருடைய நாள். ஆமென். சொந்த பேச்சு பேசாதே, இஷ்டமானதை செய்யாதே. இதுதான் கர்த்தர் சொல்கிறார். இந்த காலையில் சுத்திகரி பார்த்தாருனாங்க ஜபம் இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன, அது வேலை ஒரு டிஸ்டர்ப். அது அடுத்த மாதத்துலேருந்து 9:30 மாற்றலான்றங்க. அப்போ தான் உங்களுக்கு சரி பண்ண முடியும். நீங்கள் என் பேச்சை கேட்குற மாதிரி தெரியல எனக்கு. ஆமாவா? நீங்கள் மாட்டல, இன்னொரு சர்ச்சை நடத்தணும். அவங்களுக்கு இயேசு அன்பை சொல்லணும், உபதேசிக்கணும்.
இப்போ என்னை போல் ஒருத்தர் நடத்துகிறவங்க ஒருத்தர் இங்கே இருந்தால் நாங்கள் வரணும்னு அவசியம் எனக்கு இல்லை. ஆமாவா? சொல்லுங்களே லூயா. அப்போது என்னை போல் ஒரு ஆள் வராத வரைக்கும் நான் வந்து தான் ஆகணும். அப்போ நீ என்ன பண்ண, நான் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். ஒரு 9:30 இல்லைன்னா 7 நீ தான் முடிவு பண்ணு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லு ஆமென். அப்போ எது உன்னை எதில் நீ சுத்திகரிக்கணும்? செல்ஃபோனு, சினிமா, பாவம், இதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் விக்கிரகம் வந்துருச்சு. தேவனுக்கு அடுத்த சில ஆவிகள் உள்ளே வந்துருச்சு. அது எலிசா சொல்கிறாரு, எல்லாம் என் கிட்டே வாங்கன்றார். இது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுங்கள் சொன்ன. என்ன புரியுதா பாருங்க? நீங்கள் எங்கெல்லாம் தேவனோடு உறவு உடைஞ்சு போயிருக்கோ, ஜபம் இல்லையோ, நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டுமோ, பாவத்தை விட வேண்டுமோ, மனம் திரும்ப வேண்டுமோ, அதை கரெக்டாக செஞ்சிடுங்க. உங்களுக்கு வானம் திறக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. நீங்கள் தான் உங்களை ஆராய்ச்சி. உங்களுக்கு எனக்கு தெரியாது நீ யாருன்னு தெரியும். நீங்கள் மூஞ்ச பார்க்குற அவ்வளோ தான். உங்கள் அந்தரங்க வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை இயேசுக்கும் உனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் உங்களை கழுவி சுத்திகரிக்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வானம் தன்னுடைய மழையை கொடுப்பதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. முடிச்சிறேன். 3வது நம்ம என்ன செய்யணுமா? பொக்கிஷம். என்ன பண்ணுங்க? பொக்கிஷம் வரணுமா வேணாவா? நல்ல பொக்கிஷசாலையாகிய பொக்கிஷம் வேணுமா வேணாவா? என்னடா பொக்கிஷம் வீட்டில் சொல்லுங்க? தொடப்பக்கட்டை, முறம், அப்புறம் இதில் ஒரு 80 பேர் இருப்பீங்களா? எல்லாரையும் கூட்டி கைஷா எவ்வளோ இருக்கும்? மொத்த பேர் நகையத்து போட்டு பந்தியில் மொத்தத்தை கூட்டினா கூட 100 சவரம் தெரியாது. தெரியுமாப்பா? என் கணக்கு படி தெரியாது. ஒரு வீட்டில் 10 சவரம் கூட இருக்கு. ஒன்று கழிச்சு பாஸ்ட் 8 சவரங்கிறது பாஸ்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்லையே என்ன இப்போ 40, 60,000, 60 8 கணக்கு பரவாயில்லையே, 6 லட்சம் சொத்துக்குது. இல்லை பாஸ்டர் சேட்டுக்கிட்ட இருக்குது. சேட்டுக்கிட்ட எனக்கு தெரியாதா? ஆமாவா? அல்லேலூயா. 100 சவரம் தேராது. அப்போ பொக்கிஷங்கள் வரணும். வீட்டில் பொக்கிஷங்கள் இருக்கணும், ஆசீர்வாதங்கள் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் மழை பெய்யணும், அங்கே வானம் திறக்கணும், அது பொக்கிஷமாய் மாறணும். 3rd பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொக்கிஷம் எது? நீதிமொழிகள் 15:6 சொல்லிட்டு, நீதிமான் வீட்டுக்குள்ளே மிகுந்த பொக்கிஷம் உண்டு. உங்கள் வீட்டுக்குள்ளே போனால் தெரியும். ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், 13ஆம் நம்பர் வீடு மாதிரி இருந்துச்சு. எத்தனை நம்பர் வீடு? ஒரு ஒற்றரை கிட்ட, அதுக்கு பேர் 14. சின்ன வயசில் ஒரு படம், பேய் படம், 13ஆம் நம்பர் வீடு. அது உள்ளே போனாலே நான் அப்படியே ஒரு ஒற்றையும் கிட்டறையுமா அப்படியே சலந்தி பூச்சுமா அப்படியே பாசா போய் ஓடும். அந்த மாதிரி இருந்துச்சு. சில பொம்பளைங்க இன்னொரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தரைக்கும் பெட்டுக்கும் கலர் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. கட்டில் போட்டிருக்காங்க, கட்டிலுக்கு உள்ளேயும் கட்டிலுக்கு வெளியும் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, அது கீழே பெருக்கவே இல்லை. கரெக்டாக கட்டிலுக்கு நேராக பெருக்கி வந்து ஒரு தொடமாட உள்ள கூட எதுவுமே எந்த வீடுன்னு தெரியல. பாவம் யாரும் அவங்க தெரியல. நல்ல சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அழுக்கார கழுவப்படாத சந்திதாரி ஒன்று வந்துச்சு. நான் அது உன் தலையில் இருந்துச்சு. நான் கேட்டேன் மூஞ்சியில் நான் இங்கெல்லாம் சோப்பு அப்படியே மூஞ்சி ஒழுங்காமல் கழுவில சோப்பாடு வந்து என் தலைக்கு எடுக்க. அழுக்கார கழுவப்படாத சந்ததி யாரும் உண்டு. ஒன்று லிப்ஸ்டிக்லாம் போட்டு மூஞ்செல்லாம் பண்ணி பல பண்ண முடிச்சு. அப்படி கீழே பார்த்தா காலு சாக்கையாகுது. சில மூஞ்ச மட்டும். இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், கிருபைகளை வைத்திருக்கிறார். நீதிமான் வீடு, உன் வீடு இந்த சரீரமாக வீடு, நீ வாழுகிற வீடு பொக்கிஷம் நிறைந்த வீடாக இருக்கவே. அல்லேலூயா. நீ ஏசாயா 45:1 சொல்லுது, கோரேஸ், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். 3வது, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. அபிஷேகம்னா என்ன? செட் அபார்ட், பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நீங்க யாரு சொல்றீங்க? யாரு நீங்க? செட் அபார்ட், அபார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட். உலகத்துக்கு புறமானவர்கள், உலக பாவங்களுக்கு புறமானவர்கள், பாவத்துக்கு புறமானவர்கள். யூ ஆர் நாட் மிங்கிள் வித், நாட் அசோசியேட் வித் வேர்ல்ட். நீங்க உலகத்தோடு என்ன பண்ணக்கூடாது? மிங்கிள் ஆகக்கூடாது. அப்பார்ட், அதுலேருந்து வரணும். அதுதான் நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்னாக ஜாதிகள் பூட்டப்படாதிருக்கும். ஆமென். வெங்கல கதை நான் உடைக்க ஆரம்பிப்பேன், இரும்பு தாட்பாங்களை முறிக்க, அந்தகார பொக்கிஷம் ஒளிவிட புதையல் நான் உனக்கு தருவேன். எப்போ? யூ அனாயிட்டட் ஒன் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. நான் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு.
அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் என்ன பண்ணா? பார்க்கிற மடியெல்லாம் பட்டுக்கிறான். யாரெல்லாம் பார்க்குறானோ அங்கே பட்டுக்கிறான். அல்லேலூயா. யார் யார் எந்தெந்த மடியில் பத்துக்கிறீங்க எழுந்துரு, இல்லைன்னா மொட்டை தலையாயிடும். மொட்டை தலை முடியெல்லாம் வயிச்சிருவான், பலம் போயிடும், கிருபை போயிடும், எல்லாம் போய் நிற்குது. ஒன்றுனா போய் நிற்குதா? வந்துரு. நீ யார்? நீ who are you? You are the anointed one. நீ யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜாதிகள் போட கதவு திறந்திருக்கும், வாசல்கள் திறந்திருக்கும். வாழ்க்கையில் இந்த அனாயிட்டிங் இந்த சரீரத்தில் என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும், பொக்கிஷம் நிரம்பி இருக்கணும், கிருபை வரம் வல்லமை என்ற அபிஷேகம் இருக்கணும். அவன் சொல்ல அல்லேலூயா. அபிஷேகம் இருந்துச்சுன்னா என்ன நடக்குமா? ஏசாயா 10:27 அபிஷேகம் எல்லா நுகத்தை உடைக்க ஆரம்பிக்கும். உடையணுமா வேணாவா? உடையணுமா வேணாவா? அபிஷேகம் பண்ணப்பட்ட வீட்டில் நில்லு, தோத்திரம் பண்ணிட்டே இரு. பேய் வெளியே போவோம், மந்திரம் வெளியே போவோம், சூனியம் வெளியே போவோம், சாபம் வெளியே போவோம், கட்டுகள் வெளியே போவோம். மெதுவாக வானம் திறக்க ஆரம்பிக்கும், அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் அங்கே ஜாதிகளை ஆமென் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் கரங்களாய் உங்களை மாற்றுவார். நம்புறீங்களா? முதல் வானம் திறக்கணும். என்ன செய்யணும்? அவர் கைக்குள்ள. ரெண்டாவது வானம் திறக்கணும். என்ன பண்ணோம்? நம்மளை சுத்திகரிக்கணும், தூய்மையாக இருக்கணும், மாற்றிட்டே இருக்கணும். எதெல்லாம் கிளன்சிங் பண்ணணுமோ கிளன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விற்கிற எதுப்பா இஸ்ரவேல் மக்கள் விற்கிறோம். எலியா என்ன பண்ணா? எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி 850 பாகால் திருசனை கொண்டு போட்டு அங்கே பலிபீடங்களை செப்பனிட்டான். மழை வந்தது. மூணாவது என்ன பண்ணோம்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். கண்ண மூடுமா? ஏசப்பா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், உங்கள் பிரசனத்தினால் என் நிரப்பு. ஓ சீச ஓ ராபா பாபா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி பந்திக்கிட்டே ஆயுதமாமே. உம்மை மறுதளித்தே பின் வாங்கி போனே, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம்மை மறுதளித்தேன்